செல்வங்களே! நான் நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மாணவர்களே, இந்தியாவின் சில முக்கிய அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் இங்கே உள்ளன. அவர்களை அடையாளம் காண முடியுமா? நீங்கள் எவ்வளவு சரியாக சொன்னீர்கள் என்று பார்ப்போம். இவை சின்னங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி. பாரதிய ஜனதா கட்சி, அதாவது பிஜேபி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட், அதாவது சிபிஐ எம். ஆம் ஆத்மி கட்சி, அதாவது ஏஏபி. நம் முந்தைய அமர்வுகளில் சுதந்திர இந்தியாவில் நடந்த அரசியல் நிகழ்வுகளைப் பற்றி நீங்கள் அறிந்தது போல், இப்போது 1977 மற்றும் 2000க்கு இடையில் தோன்றிய அரசியல் போக்குகளை பார்ப்போம். இன்றைய அமர்வில் 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து வளர்ந்து வரும் அரசியல் போக்குகள் 1977 முதல் 2000 வரை பற்றி அறியப் போகிறோம். அமர்வை ஆரம்பிக்கலாம். கற்றுக்கொள்வீர்கள். 1977 மற்றும் 2000க்கு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட முக்கிய அரசியல் மாற்றங்கள். எமர்ஜென்சிக்கு பிறகு மீண்டும் ஜனநாயகம். 1977 தேர்தல் மற்றும் எமர்ஜென்சியின் முடிவு. 1970களின் சில எதிர்க்கட்சிகள். ஜனாதிபதி ஆட்சி. முக்கிய வார்த்தைகள்: சமகாலம், நிகழ்காலத்தை சேர்ந்தது அல்லது நிகழ்கிறது. தணிக்கை: ஆபாசமான, அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் புத்தகங்கள், திரைப்படங்கள், செய்திகள் போன்றவற்றின் எந்த பகுதிகளையும் அடக்குதல் அல்லது தடை செய்தல். ஒன்றிணைத்தல்: ஒன்றிணைத்தல் அல்லது ஒன்றிணைத்து ஒரு தனித்துவத்தை உருவாக்குதல். முற்றிலும் எதிர்: ஒன்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஒருமனதாக: எதிர்ப்பு இல்லாமல் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களின் உடன்படிக்கையுடன். மறுசீரமைப்பு: முன்னாள் உரிமையாளர் இடம் அல்லது நிபந்தனைக்கு ஏதாவது திருப்பி அனுப்பும் செயல். வளர்ந்து வரும் அரசியல் போக்குகள் 1977 முதல் 2000 வரை. 1977 முதல் 2000 வரையிலான காலகட்டத்தில் இந்தியா மகத்தான மாற்றங்களைக் கண்டது. குறிப்பாக
அரசியல் முன்னணியில் இந்த மாற்றங்களில் முக்கியமானவை இங்கே விவாதிக்கப்படுகின்றன. எமர்ஜென்சிக்கு பிறகு மீண்டும் ஜனநாயகம். இந்திய ஜனநாயகம் 1975 முதல் 1985 வரையிலான சவால்களின் காலகட்டத்திற்கு உட்பட்டது. எமர்ஜென்சியில் தொடங்கி காங்கிரஸ் கட்சிக்கு ராஜீவ் காந்தியின் குறிப்பிடத்தக்க தேர்தல் வெற்றியுடன் முடிந்தது. காங்கிரசின் மேலாதிக்கம் இருந்தபோதிலும் மற்ற சாத்தியமான விருப்பங்கள் தோன்றின. இந்தியா ஒரு கட்சி ஜனநாயகமாக மாறுவதை தடுக்கிறது. இது இந்திய வாக்காளர்களுக்கு நியாயமான தேர்வை வழங்கியது மற்றும் பல்வேறு அரசியல் முன்னோக்குகள் மற்றும் நலன்களை மாநில மற்றும் தேசிய அரசியலில் பங்கேற்க அனுமதித்தது. சோசியலிஸ்டுகள், இந்து தேசியவாதிகள், கம்யூனிஸ்டுகள் மற்றும் பிரிவு நலன்கள் போன்ற பல்வேறு குழுக்களின் அரசியல் கண்ணோட்டங்களால் சமூக மாற்றம் பாதிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல், பெண்ணியம், சிவில் உரிமைகள் மற்றும் எழுத்தறிவு இயக்கங்கள் போன்ற அரசியல் அல்லாத இயக்கங்களும் சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. ஆழமான புரிதலைப் பெற இந்த சிக்கல்களை மேலும் ஆய்வு செய்வது அவசியம். 1977 தேர்தல் மற்றும் அவசரநிலை முடிவு. 1977 ஜனவரியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது, அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்திரா காந்தி அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார் மற்றும் தணிக்கை மற்றும் விதிமுறைகளை நீக்கினார். காங்கிரசுக்கு சவால் விடும் வகையில் முக்கிய எதிர்க்கட்சிகள் ஜனதா கட்சியை உருவாக்கின. காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் முதல் முறையாக தோற்கடிக்கப்பட்டது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. திரு. நீலம் சஞ்சீவ ரெட்டி மார்ச் 26, 1977 அன்று 6வது மக்களவையின் சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சஞ்சீவ ரெட்டி பிரதமர்களான மொரார்ஜி தேசாய், சரண் சிங் மற்றும் இந்திரா காந்தியின் கீழ் 3 அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றினார்.
மாநிலங்களில் 9 காங்கிரஸ் அரசாங்கங்களை ஜனதா கட்சி பணிநீக்கம் செய்தது. சட்டசபைகளில் பெரும்பான்மை உள்ள மாநில அரசுகளை பணிநீக்கம் செய்வதை மத்திய அரசு நியாயப்படுத்துகிறது. மாநிலங்களில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி இழந்துவிட்டதாக ஜனதா கட்சி வாதிட்டது. ஜனதா கட்சியின் ஆட்சியானது உள்கட்சி மோதல்கள் மற்றும் தேச துரோகத்தால் குறிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் அது வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. 1980இல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது மற்றும் 9 மாநிலங்களில் ஜனதா மற்றும் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கங்களை டிஸ்மிஸ் செய்தது. இரு கட்சிகளின் செயல்களும் கூட்டாட்சி கொள்கைகளை பலவீனப்படுத்தி தேசிய ஒற்றுமைக்கு சவால் விடும் வகையில் அதிக சுயாட்சி மற்றும் பிராந்திய கட்சிகள் ஒரு பொது முன்னணியை உருவாக்குவதற்கான கோரிக்கைகளுக்கு வழிவகுத்தது. ஆயிரத்தி 1970களின் சில எதிர்க்கட்சிகள் பிஎல்டி, அதாவது பாரதிய லோக் தளம், முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய விவசாயிகளுக்கு சிறப்பு கவனம் தேவை என்று சோஷலிஸ்டுகளால் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் இந்திரா காந்தியின் கொள்கைகளை எதிர்த்த காங்கிரசின் பழமைவாத பிரிவு. சிபிஐ எம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தீவிர நில சீர்திருத்தங்கள், தொழிற்சங்கவாதம் மற்றும் சோஷலிச கொள்கைகளுக்கு முயற்சிக்கும் தேசிய இருப்பை கொண்ட, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி. திமுக, திராவிட முன்னேற்றக் கழகம், முக்கியமாக தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி. இது மாநிலத்திற்கு அதிக சுயாட்சி மற்றும் அதிகாரங்களை கோரியது. ஜன்சங் ஒரு இந்து தேசியவாத கட்சி, பெரும்பாலும் வட மாநிலங்களில் மட்டுமே உள்ளது. எஸ்ஏடி, ஷிரோமணி அகாலி தளம், பஞ்சாபை தளமாக கொண்ட ஒரு கட்சி, சீக்கியர்களுக்கு சிறப்பாக உணவு வழங்கி குருத்வாராக்களை சுற்றி ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இது ஒரு
அரை மத தன்மையை கொண்டிருந்தது மற்றும் மாநிலங்களுக்கு அதிக சுயாட்சிக்கு ஆதரவாகவும் இருந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநில அரசு அல்லது சட்டமன்றம் ஆட்சி அமைக்க தகுதியற்றது என கருதப்பட்டால் அவையை அகற்றுமாறு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். அரசை டிஸ்மிஸ் செய்து ஆளுநரை நியமிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கலாம். அரசியல் அமைப்பு சட்டத்தில் தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் எதிர்க்கட்சி தலைமையிலான மாநில அரசை டிஸ்மிஸ் செய்ய 356வது பிரிவு மத்திய அரசால் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது.